கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்கள் அனைவருக்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது என் மூலமாக உன்னிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், அவர்களுக்காக இந்த வீடியோ அல்ல. இங்கே ஜீசஸ் சொல்றபடி சந்தோஷமா இருங்கள். எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? வீட்டுக்குள்ளே போனாலும் பொண்டாட்டி கொஞ்சம் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே சிரிச்சிருக்கிற போக ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் முறைச்சிருக்கிற மாதிரி ஆகிடும். வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் பார்த்தா சிரிக்கிறோம், வீட்டுக்கு போட முறைக்கிறோம். என்ன விஷயம்? ஐயோ இதை கேட்பால, அதை கேட்பால, அதை வாங்கி கொடுக்கணுமே, இதை வாங்கி. அவங்க கேட்க போகிறது இல்லை, நீ ஏன் நினச்சிட்டு போகிற? கேட்பாங்களே நினச்சி நீ கேட்கணும்னு நீ நினச்சிட்டு போகிறதுனால தான் அவங்க கேட்குறாங்க. நீ முதல் கூலாக போ, கடவுள் சொன்ன மாதிரி சந்தோஷமாக போ, எல்லா வேலையும் தானாகவே நடக்கும். சரி, எப்படி என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், வேலை கிடைக்கணும், எங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கணும். எல்லாருமே வந்து இந்த விஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ஜாப் இருக்கும். அந்த ஜாபுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே சொன்னார். அவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறார். கவலைப்படாதீங்க, ஜாப் பண்ணலாம் முடியும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டு இது இப்படி ப்ரேயர் பண்ணுங்க, ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுக்குறேன். அவர் நான் சொல்கிற வார்த்தையை நம்பி பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சிச்சு என்கிட்ட சொல்கிறாரு, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்லாம் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து இன்டர்வியூ கூப்பிடவே இல்லை, எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க, இனிமேல் கிடைக்காது, வேறு வழி இல்லை, பரவாயில்ல விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் சொல்கிறார். நான் அன்றைக்கும் சொல்கிறேன், நோ, ஃபோன் வரும், வேலை கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கன்றேன். சரிங்க சார் அப்படி ரொம்ப வருத்தமாக போயிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. அவ்வளோ ஹாப்பி அவர் மைண்டில். சார் வேலை கிடைச்சிச்சு சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு சார் அப்படின்னு கத்துறாரு. நல்லா புரிஞ்சுங்க, கிடையாது. பைபிளில் கூட சொல்லுவேன், இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். அதனால சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து ஒரு மெக்கானிக், அவர் பேர் கூட வந்துட்டு நாகராஜ். அவருக்கு நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல சீஃப் மெக்கானிக். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்கிறேன் உங்ககிட்ட. நம்ம இல்லாத ஒரு விஷயத்த எங்கே இருந்தோ சொல்லலை, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நண்பர் தான். பைபிள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, பேதுருன்னு ஒருத்தர், ஜீசஸோட டிசைபிள் ஒருத்தர், அவர் நைட்டெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. உங்கள் நைட்டெல்லாம் போடுறாரு, கிடைக்கல, மீன் கிடைக்கல. அவர் தோற்று போயிட்டு வர வழியில் விட்டு உட்காண்டார். மறுநாள் ஜீசஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த இடத்துல வலையை போடு. அவர் சிரிச்சிருக்கலாம், இல்லை என்ன சொல்லிக்கலாம், என்ன சாமி நான் வந்து கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்தவன், எனக்கு வந்து நீ சொல்கிறது கேட்டுக்கலாம். ஒன்றும் சொல்லலை. ஜீசஸ் சொல்கிறாரு, இந்த இடத்துல வலையை போடு. சொன்னால் அதை அப்படியே போடணும். உனக்கு பாஸ்டர் வந்து சொல்லுவார், இப்படி ஜெபம் பண்ணு, இல்லை இப்படி பண்ணு, இதை பண்ணால் கிடைக்கும், அதை பண்ணால் கிடைக்கும். என்னடா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இங்கே போய் வலையை போட சொல்லும்போது அவர் போய் வலையை போடுறாரு. வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன் வருதான். வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன் வந்துச்சு. நல்லா பாருங்கள், ஒரு மீன் கூட நைட்டு ஃபுல்லாக கிடைக்கல. ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு போடுறதுனால, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கடவுள் சொல்லி கொடுக்குறாரு சொன்னால், அவர் என்ன சொன்னாலும் காலையில் 4 மணிக்கு எடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண கிடைச்சிருமா? பண்ணிப்பாரு, கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே, கிடைக்கல பரவாயில்ல, பட் கிடைக்கிற சந்தோஷம் தானே. உட்காந்து நீ உங்கள் வேலைக்கு போய் உட்காந்து பாரு. முதல்ல இங்கே போடு அப்படின்னு போட்டால் வலை கிழிஞ்சு போவார். இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, இது கிடைக்கல அது கிடைக்கல கவலைப்பட்டுருக்கீங்களா? இந்த கவலைப்பட்டு கலங்கரவங்களை பற்றி பைபிள் ஒரு வாசம் சொல்லிக்குது. மத்தியில் எதை சொல்லிக்கிறாருன்னா, மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறப்பாருங்க. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்ணத்தை சாப்பிட்றது, எண்ணத்தை ட்ரெஸ் பண்ணுறது, எண்ணத்தை போட்டுக்கிறது, எங்கே எப்படி போகிறது, எப்படி வர்றது, 24 மணி சொன்னாங்களா, இப்படியே கவலை. இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாரா அஞ்ஞானிகள்? என்ன அர்த்தம்? ஞானி இருக்குல்ல, அவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன். அஞ்ஞானிகள்னா வேற மாதிரி சொல்லலாமா? முட்டாள்னு சொல்லிக்கலாமா? அஞ்ஞானிகள் முட்டாள், அறிவு இல்லாதவன்னு அர்த்தம். இதெல்லாம் அப்போ இப்படி பிளான் பண்ணி வாழறது தப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீ பிளான் பண்ணி வாழறியா? உன் பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா பரவாயில்லையே. உன் பிளான் வந்து எல்லா பிளான் பண்ணி போகிறோம், கொரோனா வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுச்சே, டோட்டலாக பிளாக் பண்ணிடுச்சு. யாரோட பிளானுமே வேலைக்கு ஆகலையே.
நடக்காது. சைலண்டாக உங்களுக்கு ஜாலியாக இருக்கு. அத்தாக்கு சொல்கிறாரு. இவையிலெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாரு. கவலையே படாதீங்க. லாசர்னு ஒருத்தர் பைபிள் செத்து போயிட்டார். 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ ஜீசஸ் வர்றாரு. அவங்க அக்கா சொல்கிறாங்க, 4 நாள் ஆயிடுச்சே செத்து போய். இல்லை, நீ வா, கூட்டின்னு போயிட்டு லாசர் வெளியே வாடுறாரு. தமாஷா இருப்பாங்க. செத்து போய் 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அங்கே போய் நின்று லாசருவே வெளியே வாழ கூப்பிட்டா சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? இப்பயே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் செத்து போன அனுபவங்கள் இருக்குது. கிடைக்காது, முடியாது, நடக்காது, வேலைக்கே இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க, வக்கீல் சொல்லிட்டாரு, யார் யாரும் நம்ம நினைக்கிறதில்ல, இந்த ஞானிகள்னு சொல்கிறீங்கள, இந்த ஞானிகள்லாம் முடியாது சொல்லி விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? எனக்கு என்னோட பர்சனல் விஷயத்தை நிறைய சொல்ல முடியும். முடியாது, நடக்காது, நான் வெயிட் பண்ணி வேற வழியில சொல்லும்போது கிடைக்கும்னா கிடைக்கும், நடக்கும்னா நடக்கும். சொன்னா எனக்கு கர்த்தர் ஒரு பவர் கொடுத்துருக்காரு. நான் சொன்னா நடக்கும். இந்த இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்துச்சு லாஸ்டா, பெங்களூர் ஜெயிச்சு பார்த்தீங்களா? என் மாப்பிள்ளை உட்காந்து மேட்ச் பார்த்துருக்கிறாரு. நான் வந்து பார்க்குறேன், என்னன்னு கேட்குறேன், கிரிக்கெட் பார்த்துருக்கிறேன். நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, யார் விளையாடுறன்னு கேட்குறேன். பெங்களூரும் பஞ்சாப் பண்ணுறாரு. எனக்கு பெங்களூரும் தெரியாது, பஞ்சாப் தெரியாது, கிரிக்கெட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உட்காருக்கும் போது திடீர்னு கூப்பிட்டு, மாப்பிள்ள பெங்களூர் ஜெயிச்சிரும் அப்படின்றார். அவர் சிரிச்சார். மாமா, உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாதா? இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது. பெங்களூர் போய் ஜெயிக்கிறீங்க, 18 வருஷம் ஆச்சு இது வரைக்கும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மறுநாளைக்கு நான் போய் தூங்க போயிட்டேன். மறுநாளைக்கு காலையிலையும் பேசல, சாயந்தரம் கூப்பிட்டு சொல்றாரு, 10:30 மணி வரைக்கும் மேட்ச் வேற மாதிரி போயிருந்துச்சு, நீங்கள் வந்து பெங்களூர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க, மேட்சே மாறி போச்சு, பெங்களூர் தான் ஜெயிச்சிச்சு, 18 வருஷமா இது நடக்காத விஷயம்ன்றாரு. எனக்கு இது ஆச்சரியமாலாம் இல்லை, அவருக்கு இது ஆச்சரியமாகுது. ஆனால் எனக்கு தெரியும், நான் சொன்னால் நடக்கும், ஊழியக்காரர்கள் சொன்னால் நடக்கும். அதில் எனக்கு ஒரு பவர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, நீ போ, கிடைக்கும், நடக்கும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னால் அது அப்படியே நடக்கும். அதே எங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு டைம் அவர் சொல்கிறாரு, மாமா 3 phase கரண்ட் எடுக்கணுன்றாரு. சரி எடுத்துக்க பாடுறேன், எங்கள் வீட்டில் பட்டா இல்லை, எடுத்துக்க பாடுறேன், பட்டா வாங்கிக்க பாடுறேன். இல்லை ஊருக்கே பட்டா இல்லை, பட்டா கிடைக்கும், ஊருக்கேவா கிடைக்கும். ஒரே ஒரு வாரம் ஆச்சு, திருப்பி வராரு, ஆமாம் பட்டா கிடைச்சிச்சுன்றாரு. உண்மை இங்கே தான் வேங்க வாசல், ரொம்ப தூரம் இல்லை, நடந்த உண்மை. இப்படி நான் லைனாக அடிக்கிட்டே போவேன், கேட்டால் கிடைக்கும். அதுக்கு மேலே நான் சொன்னால் நடக்கும். நானுன்னா அப்படின்னு அவ்வளோ பெரிய அதான் நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, எனக்குள்ள பரிசுத்த ஆவியான கர்த்தர் இருக்கிறார். நான் சொன்னேன்னா நடந்தே தீரும். இந்த பவர் எனக்கு கொடுத்தனால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, உங்களோட வாழ்க்கையில் கூட இப்போ சொல்கிறேன், எதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சி காத்துட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், நீ ஆசீர்வதிக்கிறவளே நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டு பைபிள் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ என்ன தேவை நினச்சி உட்காந்துக்கிறியோ, இந்த வினாடி உன் மனசுல இப்போ உனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு, இப்போ உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, இப்போ உனக்கு நிம்மதி கொடுக்குறாரு. எதுக்காக நீ காத்துட்டு இருக்கிறியோ அந்த விஷயத்த இந்த வினாடி இந்த வீடியோ ஆஃப் பண்ணி முடிச்ச உடனே உன்னோட கூட கர்த்தர் பேசுவார், உனக்கு கர்த்தர் நிம்மதி கொடுப்பார், கர்த்தர் தாமிகளை ஆசீர்வதிப்பார். நான் இந்த காணொலியில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சாட்சியாக கொண்டு என்னுடைய சொந்த கருத்துகள் எதுவுமே இல்லாமல் பைபிள் மட்டுமே ஆதாரமாக வைத்து சொல்லப்பட்டவை. உங்கள் வாழ்விலும் அதிசயம் நிகழ வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி அருள்